அப்போ நாயானது என்ன பண்ணானா சாப்பிட்டு என்ன பண்ணுதுங்களா திரும்ப கக்கிது மட்டும் இல்ல திரும்ப போய் அது சாப்பிடுதான். அப்படி நம்ம கூட வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாதான் அது அப்படி நம்ம தேவன் என்ன பண்ற அனலும் என்று குளிரும் என்று இல்லாத வெதுவெதுப்பா இருக்கிறங்க. அப்போ ஒண்ணு வாய்ந்தா எப்படி இருக்குதுங்க தேவனுக்காக வாய்ந்தோம். ஒரு சில பார்த்தோம்னா தேவனுக்காக எதுவுமே நம்ம தேவனை எல்லாத்துக்கும் சாங்கிங்க பார்ப்பாங்க. ஒரு சில நீதிமொழிகளா 26:11 இதுல பத்தி 2 பேதுரு பாருங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22 பாருங்க நாய் தான் கக்கினது தின்னவும் பாருங்க கழுவப்பட்ட பந்தி பாருங்க திரும்ப போய் என்ன பண்ணா நாய் கக்கிந்து போய் சாப்பிட்டான் பண்ணினாவது கைவிடுறாங்க இல்லைங்களா. கைவிட்டு எவ்வளவுதான் கைவிட்டு பண்ணாலும் கூட என்ன ஆகுதுங்க அது பந்தி திரும்ப என்ன ஆகுதுங்க சேர்த்துட்டு போய் திரும்பினது போல சொல்லப்பட்ட மையான பழமொழியா இருக்கிறது அவருக்கு சம்பவிக்கும். நீதிமொழிகள் பாருங்க நீதிமொழிகள் 26:11 நாயானது தான் கக்கினது தின்னும்படி திரும்புவது போல மூடனும் பாருங்க தன் மூடதனத்துக்கு திரும்புறான். பாருங்க மூடமா இருந்தோம்னா நம்ம என்ன பண்றோம் திரும்ப தேவனை வழியில விட்டு என்ன பண்றோம் திரும்புறோம். அந்த நாய்க்கு சுபாவம் எப்படின்னா பெரியதான் நல்லா சொல்லுவாங்க எவ்வளவுதான் நாய் வாழ என்ன பண்ண முடியாது நிமித்த முடியாது. ஏன் நிமித்த முடியாதுன்னா அது என்ன ஆகுதுங்க எவ்வளவுதான் சொல்லிட்டாலும் நீ விசுவாசமா நீ எதிர போட்டா ஆட்டின்னு வரும். ஆனா எவ்வளவுதான் இருந்தாலும் அது என்ன பண்ண முடியாது திரும்ப முடியாதுன்றது அது பயமொழியா சொல்லப்பட்ட இந்த வார்த்தைய இங்க நீதிமொழிகளும் 26:11 பார்க்க முடியுது. இங்க பேதுருல கூட நம்ம 2ஆம் அதிகாரத்துல கடைசி 22ஆம் வசனத்துல நம்ம பார்க்க முடியுது. காரணம் தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குதுன்னா அது நமக்குள்ளே இருக்குது. அதுக்காக நம்ம பிரயாசப்படங்களா இருக்கணும். தேவன் செய்த வேலைகளை நாம் மூலியமா அவர் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எதுக்காகன்னா அவரு பாருங்க இதுல போயிடலாம் நம்ம லூக்கால விட்டுத்துல இருந்து படிக்கலாம் 10ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 10ல 29 வாசிங்க. அவன் தன்னை லூக்கா 10:29 வாசி. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க பாருங்க நீதிமானா என்று காண்பிக்க மனதா இயேசுவை நோக்கி பாருங்க பிறன் யார் என்று அந்த கேட்கிறான். இந்த சம்பவம் நம்ம அதுக்கு முன்ன கூட நம்ம பார்த்தோம். அங்க 3 காரியங்கள் 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் யாராருன்னு பார்க்கும்போது வேத பாருகிறோம். அப்புறம் லேவியம் அப்புறம் ஆசாரியம் அப்புறம் சமரயம். அந்த 3 காரியங்களை குறித்து நம்ம அதிக முன்ன பார்த்துருக்கோம் இந்த அதிகாரம் பார்க்கும்போது. அப்போ அது போல நீ போய் செய் அப்படின்றது சொல்லதான காரியம். அவன் எப்படியாப்பட்டவன் அந்த சமரயன்னு பார்க்கும்போது அவர் எப்படியாப்பட்டவரா இருந்தாருங்க அவரு இரக்கமுள்ளவரா இருந்தாரு. அதே நேரத்துல அவர் என்ன பண்ணாருங்க జాలి గలవాడని తెలుగులో சொல்லப்படுது. அப்போ అతని చూచి అతని మీద జాలిపడి దగ్గరికి పోయి నూనెయు ద్రాక్ష రసమును పోసి తన వాహనం మీద ఎక్కించుకొని ఒక పూట కోసం తీసుకొని పోయి అతని పరామర్శించను. அவரை பராமரிக்கிறா காணப்பட்ட தேவனுடைய ராஜ்யம் எப்படின்னா நாம பணத்தினால கூட நம்ம பண்ண வேண்டியதாக பலம். அதுக்குதான் லூக்கால பார்க்கலாம் 12ஆம் அதிகாரத்துல பாருங்க 32ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க எப்படி நம்ம அவரு குடுக்கணும்னு ஆசைப்படுறது தான ஒரு காரியம். మీకు రాజ్యం అనుగ్రహించుటకు பாருங்க அது என்ன ராஜ்யம்னா தேவனுடைய ராஜ்யம். మీ తండ్రికి ఇష్టమైనది பாருங்க நம்ம தகப்பனுக்கு இஷ்டமாகுதான் அந்த ராஜ்யத்தை கொடுக்கணும். మీకు కలిగిన వాటి అన్ని అమ్మి ధర్మం చేయుడి. அப்போ நம்ம இருக்குதெல்லாம் வித்துட்டு என்ன பண்ணலாம் எல்லாம் குத்துலாமா அப்படின்றது அதுக்கு அதே அர்த்தம் இல்லைங்க. தமிழ்ல வாசிங்க. பயப்படாதே
சிறு மந்தையே உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பாருங்க, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்க பிதா பிரியமா இருக்கு. அந்த ராஜ்யத்துக்காக எல்லாரும் பலவந்தம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு உங்களை இப்போது எத்தனை வருஷமானாலும் நம்ம பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் வாழ்ந்து அவருடைய கிருபை தான், அவருடைய தயவு தான். இதுக்கு மேலும் நம்ம அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க என்ன சொல்றாரு, பயப்படாதீங்க நீங்க எப்பவுமே. அவர் நிர்ணயிச்ச மாதிரி கொடுப்பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் நிர்ணயிச்சது என்ன பண்ணுவாருங்க, ஒரு நாள் அந்த ராஜ்யத்துக்காக நீங்க பிரயாசம் பண்றது, அந்த பிரயாசம் ஒருவேளை நீங்களே சோர்ந்து போய் இருக்கலாம், இல்ல என்னால் முடியலன்னு இருக்கலாம், இல்ல பாவத்துல போய் வீழ்ந்திருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரியாத அக்கிரமத்தினால கூட நீங்க ஒருவேளை நீங்க இருந்தா கூட அவர் சொல்றதா இருக்கும், நம்ம பரலோகம் பரமிக்குதா எல்லாமே தெரியுங்களா இல்லைங்க. 10 வருஷம் நீ பாவம் செய்ய, 10 வருஷத்து வரைக்கும் நீ செய்ய மாட்டேன், 10 வருஷம் பொறுத்து நீ செய்வன்னு தேவன் முன்கூட்டியா தெரியுமா தெரியாதுங்களா? அதெல்லாம் தெரியும். இல்ல ஒரு 50 வருஷம் பொறுத்து நீ பண்றயா, இல்ல ஒரு சின்ன தப்பு கூட நான் பண்ண மாட்டேன்பா, தேவனுக்காக நான் வாயறேன் அப்படின்னு அதையும் அவருக்கு தெரியும் இல்லைங்களா? தேவனுக்கு என்று நம்ம ஒப்பு கொடுத்தது. அதனால்தான் கிறிஸ்துவை நான் என்ன பண்றேன், முன்ன வச்சிருக்கிறேன். அதனால நான் பின்னானதெல்லாம் என்ன பண்ண போறேன், மறக்கிறேன், முன்னானதை நாடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு வச்சு பந்தியில நான் என்ன பண்றேன், ஓடுகிறேன். என் பந்தயத்துல நான் என்ன பண்ண போறேன், எனக்கு வச்சிருக்கிற அந்த குறிக்காக நான் என்ன பண்றேன்னா அந்த இலக்கை நோக்கி நான் என்ன பண்றேன், தொடருகிறேன், ஓடுறேன் அப்படின்றாங்க. நம்ம எல்லாரும் ஓட்ட பந்தயத்துல நின்றுக்கிறோம். இப்போ ஓட்ட பந்தயத்துல நின்றுங்க என்ன ஆகுங்க, ஒரு சில நேரத்துல ஓடினே இருக்கிறாங்க இல்லைங்களா, ஒரு சிலருக்கு தனிதாக இருக்கும் இல்லைங்களா. ஓட்ட பந்தயத்துல ஒரு சிலருக்கு முடியலன்னுவாங்க, மூச்சு பிடிச்சின்னு ரொம்ப நடக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கும் இல்லைங்களா. பந்தயத்துல நின்னா எல்லாருக்கும் கஷ்டம். ஏன்னா பந்தயத்துல என்ன பண்றோம், பந்தயத்துக்கு ஓடும் போது நமக்கு என்ன கிடைக்க போகுதுங்க, பரிசு கிடைக்க போகுது. அந்த பரிசு தேவன் குடிக்கிற பரலோகத்தினுடைய ராஜ்யம். அந்த பரிசுக்காக என்ன பண்றோம்னா ஓடுறோம். நமக்கு வச்சிருக்கிற பரிசு எப்படியா பட்டுறா அந்த பரிசு என்று நம்ம தெரிஞ்சுக்கினா தானே நம்ம அதுக்காக ஓட முடியும். பெரிய பரிசு வச்சுக்கணும். அதுதான் உதாரணத்துக்கு நம்ம சொல்லும் போது இங்க என்னன்றாருன்னா, உனக்கு உண்டான நல்லதொரு போராட்டம் நான் போராடுறேன்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்லும் போது ஒரு பூமிக்கு நல்ல பூமியில ஒரு என்ன சொல்றாங்கன்னா விதை இல்லைங்க, ஒரு நல்ல ஒரு பொண்ணு இல்ல கட்டிக்க அதுல நல்ல விளையுதுன்னு நினைச்சீங்க, அது என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வித்து கூட என்ன பண்ணுவோம், அதை போய் வாங்கி என்ன பண்ணுவோம், அந்த இடத்தை நம்ம அதை பெறணும்ன்றதுக்காக. அப்படி தேவனோட ராஜ்யம் எப்படியாப்பட்டதுன்னா ஒரு நல்ல பொசிஷன், ஒரு பூமிக்கு ஒரு ஒப்பிடலாம். புதல் இல்லைங்களா, புதல் இருந்தா எவ்வளவுதான் இருக்கட்டும், அந்த புதல்ல நம்ம என்ன பண்ண போறோம், அந்த புதலைய பார்த்து நம்ம பெற்றுக்கிறோம் போது இருக்கிறது எல்லாம் கூட விட்டு என்ன பண்ண போறோம், அதை வாங்கறதுக்கு நம்ம பிரயாசப்படுவோம் என்று அதுக்கு ஒப்பிடுறாரு. உதாரணத்துக்கு சொல்றாரு. அப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்ன பண்றோம்னா அதுக்கு நான் இதுல பாருங்க 30 பாருங்க, உங்க இதயம் எங்க இருக்குதுன்னா வாயின் இருந்தது அதுல பாருங்க 12 பாருங்க எத்தனை வாசம் 34 பாருங்க. உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்குதோ பாருங்க. ஒரு சிலருக்கு பொக்கிஷம்னா பணத்து மேலே ஆசை இல்லைங்களா. பொக்கிஷம் எங்க இருக்குதுன்னா ஒரு வீடு மேலே ஆசை, ஒரு சிலருக்கு பைக் மேல ஆசை, ஒரு சிலருக்கு ட்ரெஸ் மேல ஆசை இல்லைங்களா, ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நகை மேல ஆசை, ஒரு சிலர் வெள்ளி மேல ஆசை, ஒரு சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குது. ஆனா உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்க என்ன இருக்கும், உங்க இதயம் அது மேலே நிற்கும். உங்க பொக்கிஷம் எங்க இருக்கணும்னா தேவனுடைய ராஜ்யத்து மேல முதல்ல கவனமா இருக்கு. அதுக்குதான் இதுல சொல்றாரு, முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் நீதியை இதுல வந்து பாருங்க 31 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் பாருங்க. அந்த 6:33 பார்க்க முடியும். இங்க கண்டிட்டு 31 சொல்றாருங்க. அப்போது என்ன ஆகுதுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுமா, அங்க கூட்டி கொடுக்கப்படும், இங்க கூட கொடுக்கப்படும் என்றார். அப்ப அந்த ராஜ்யத்துக்காக நம்ம என்ன பண்றோம், பலம் பண்றோம். ஒவ்வொருத்தரும் பிரயாசப்படுறோம். அந்த பிரயாசப்படுறதே எதுக்காகன்னா அவர் நமக்கு வச்சிருக்கிற ராஜ்யம். அப்ப பிரயாசப்படுற அவர் எப்படியாப்பட்டவரா இருக்கிறாரு, தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அதுக்குதான் பார்த்து கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் கடுகளவுக்கு விசுவாசம் உள்ளவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அவர் மேல நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை கூட யாரு கொடுக்கறதுன்னா தேவனே தான் நமக்கு கொடுக்குறாரு, வேற யாரும் கொடுக்க முடியாது. நம்பிக்கை பார்த்தோம்னா பிராமிஸ் பண்றாங்க இல்லைங்களா உலகத்துல,
எத்தனை பேர் தகப்பன் பிள்ளைங்களுக்கு என்ன பண்றாங்க, பிராமிஸ் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம தகப்பன், பரலோக தகப்பன் என்ன பண்ணிருக்கா, உங்களுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்க நான் என்ன பண்ணுறேன், இஷ்டமாகிறேன். 32 பார்க்கும்போது அப்போ அந்த இஷ்டமா இருக்கிற அந்த ராஜ்யத்துக்காக நாம என்ன பண்ணோம், பலவந்தம் பண்ணியாவது என்ன பண்ணோம், அந்த ராஜ்யத்துல பிரவேசிக்கணும். அதுக்கு ஒரு சிலர் சொல்றாங்க, என்னப்பா பரலோகம் எப்போதானே முடிச்ச பிறகு தானே, நம்ம சத்து போன பிறகு எங்க இருக்கிறோமா, எப்படி இருக்கு போறோமா, நமக்கு என்ன பண்ண முடியல தெரியாது இல்லையா அப்படின்னு. ஆனா சத்த வரைக்கும் ஒரு ராஜ்யம் இருக்குது, அதுதான் பரலோக ராஜ்யம். அதுக்காக தான் நம்ம எல்லாம் பிரயாசப்படுகிறோம். நான் பிரயாசப்படுறது அந்த அவர் ராஜ்யத்துக்காக சொல்லணும்னு, அவருடைய நீதி சொல்லணும்னு. அந்த நீதி எங்க வந்திருக்குதுன்னா அந்த பூமியில இருக்குது. அதை தேடுங்க தான் கண்டு, அதுதான் தேடுங்கள். இதுல பாருங்க, இதுல கூட சொல்லப்படுகிறது, தேடுங்கள் உங்களுக்கு கண்டறிவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் யாவரும் பெற்றுக்கொள்வான் என்று. இந்த அதிகாரம் முதல்ல நீங்க வீட்டில் வேணா கூட நீங்க மறுபடியும் படிக்கும் போது அதனுடைய அதிகாரத்தை மொத்தத்துல பார்க்கும்போது எல்லாமே நமக்கு புரிதான காரியங்கள். அப்போ நம்ம கேட்கணும், தேடணும். தேடுறது மட்டுமல்ல, அவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம எவ்வளவு முடியுமோ. ஒரு மனுஷன் இது அதிகாரத்துல பார்க்கும்போது அதிகமா பணம் வந்துருச்சு இல்லைங்களா, என்னது தியானிகள் எல்லாம் வந்துருக்கு. அப்போ வரும்போது அவர் என்னன்றாருன்னா, நான் எப்படி இவ்வளோ இந்த நம்ம எப்பவுமே பார்த்துருக்குறோம் அதுக்கு முன்னாடி. அப்போ இந்த வீடு நான் பிடிக்க முடியாத இது இன்று தேவன் முன்னே அவர் எடுத்துக்கினா உன் ஆத்மா நீ என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அந்த ராஜ்யத்துக்காக விட்டு அவன் ஆசை எல்லாம் எங்க இருக்குதுங்க, அவன் தானி மேலையும் அவனுடைய பொறுப்பு மேலையும் இருக்குது. அதுக்குதான் நீங்கள் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவே நஷ்டப்படுத்தினாலும், நம்மளுடைய ஆத்மா நஷ்டப்படுறதுனால நமக்கு எதுனா பிரயோஜனம் கேட்டா உலகத்துல ஒண்ணுமே பிரயோஜனம். எதுனா நம்ம என்ன பண்ண முடியாது, எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. சிந்திச்சு பார்த்தா நமக்கு திரும்ப பார்க்கும்போது வாரம் பார்த்தா திரும்பி வந்து நீங்க மாசம் பார்த்தா போகுது, 3 வாரம் போதே தெரியலன்றாரு இல்லைங்களா, வந்துச்சு இல்லையா. அப்ப பார்த்தோம்னா கடந்து போயிருக்குங்க. நான் கூட பார்க்கும்போது சின்ன இருக்கும்போது எனக்கு கூட ஏதோ அப்பா அம்மாங்க பார்த்தா இப்ப நான் ஒரு அப்பா அம்மாவா ஆயிட்டுக்கிறேன் இல்லைங்களா. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு ஸ்தானத்துல ஒரு அப்பா அம்மா இருக்கிறோம். இது இப்படியே இருக்குமான்னு பார்த்தோம்னா ஒரு சொல்றாருங்க, ஒரு செகண்ட் வந்து திரும்ப நம்மளால எடுக்க முடியாது. எடுக்க முடியுமா? ஒரு செகண்ட், இதுக்கு முன்ன செகண்ட் போயிடுச்சு பாருங்க, அது அந்த செகண்டுக்குள்ள இருந்தாதான் நம்ம அதை அனுபவிக்க முடியும் தானே, மறுபடியும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றேன். அப்போ ஒவ்வொரு செகண்டும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பசி, தாகம், உண்மை, உத்தமமும் அவர் நமக்கு வச்சிருக்கிற அந்த பொக்கிஷமான அந்த ராஜ்யம், அதான் என்னது பொக்கிஷமா, அந்த சொன்னது என்னது புதையல். அந்த புதையலை தேடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம தேடி அவர் என்ன பண்ணணும்னா அவருக்கு வந்தோம். இதுல 44வது மண்ட வாசிச்சு முடிச்சிடலாம். லூக்கா 12:44. தனக்குள்ள எல்லாவற்றின் மேலும் விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். நம்ம தேவன் நம்மள எல்லாரும் கூட விசாரணைக்காரராக வைக்கணும்னு ஆசைப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும், விசாரணைக்காரன் சின்ன வேலைங்களா, நினைச்சுன்னு பெரிய வேலைங்க. சின்ன வேலை இல்லை அது, சூப்பர்வைசர் வேலை கூட நீ எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு அதனுடைய தெரியும். ஒரு சூப்பர்வைசர் வேலை கூட பெரிய வேலை. அப்போ அந்த தேவனுடைய வேலையில நீ நான் என்ன பண்ணணும், அந்த ராஜ்யத்துக்காக. அந்த ராஜ்யம் பசுமனா அவங்களுக்குள்ள இருந்துதான்னு பார்த்தா அந்த ராஜ்யத்தை அங்க விட்டாங்க இல்லைங்களா. நம்ம இஸ்ரவேல் ஜனங்க அங்க விட்டதுனாலதான் நம்ம அந்நியர்களுக்கு கிடைச்சிச்சுங்க அந்த பாக்கியம் இல்லைங்களா. அந்த பாக்கியத்தை நம்மவும் விட்டும் போது இன்னும் யாருன்னா முன்ன யார் பந்தயத்துக்கு ஓடினேங்கிறாங்க, முன்ன இருக்கிறவங்க பின்னால் அதுக்கு நான் முந்தினவர் பிந்தினவர் முந்தின ஆயிட்டாங்க. இதுல பார்த்து பந்தயத்துல யார் கழிப்பாங்கன்னு யாருக்கு தெரியாது. ஆனா நீ ஓடினே இருந்த அதுக்கு நான் ஆமையர் ஒரு உதாரணமா சொல்றேன். நிதானமானால் என்ன போயிடுங்க, சீக்கிரமா போய் அது சேர வேண்டிய கவனத்தில் சேர்க்கணும். பாத்தீங்களா, ஆமையை குறித்து நம்ம எல்லாரும் சின்ன பாடம் சொல்லிக் கொடுக்கும் போது சொல்லுவாங்க. பெரிய தானே அதுக்கு உதாரணத்தை எதுக்கு சொல்லுவாங்க சொல்லுங்க, தெரியுங்களா? எதுக்கு அது ஒப்பிடுவாங்க? முயலுக்கு குந்தேல். அந்த அதுக்கும் இதுக்கு போட்டி வச்சா எது முன்ன போவோங்க? குந்தேல் தான் போவோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா எது போச்சுங்க? ஆமைதான் முன்ன போய் சேர்ந்துச்சு. அப்போ
முந்தினவும் பிந்தின ஆவத்துக்கும் நிதானித்து அறிய சொல்லியிருக்கிறார். நிதானித்து அறிய. நிதானித்து பார்க்கும்போது நிதானமானாலும் நம்ம ஓட்ட பந்தயத்துல என்ன பண்றோம்னா நம்ம அந்த கம்பீரத்துக்கு அந்த உடைய குறிக்கு அதனால்தான் கர்த்தரை எக்காலத்தில் என் பட்சத்துல நான் வைக்கிறேன். அதனால நான் என்ன பண்ண போறதில்ல, அசைக்கப்படுத்தல. சங்கீதம் 16:8 அப்போ பார்க்கும்போது தேவனை நம்ம பட்சத்தில் இருக்கும். ஏன்னா விசுவாசத்தை தொடுகிறவன் அவர் தான், நம்ம முடிக்கிற செய்யறதும் அவர் தான். அதனால நம்மளுடைய விசுவாசம் அவர் ராஜ்யம் அதுதான். அவர் பிதாவுக்கு எப்படி இருக்குங்க, அவர் ராஜ்யத்தை கொடுக்க இஷ்டமாகிறார். அந்த ராஜ்யத்துக்காக நம்ம இஷ்டப்படணும். ஒரு சிலர் நீங்க கஷ்டப்பட்டா நம்ம அதில் போக முடியாது. கஷ்டப்பட்டா அதில் போக முடியுமா? எப்பா பாரு எங்க அப்பா ஒரு சிலர் திட்டினே இருப்பாங்க இல்லைங்களா, அப்பாவா அம்மாவையோ, என்னப்பா இவர் எப்ப பாரு. நம்ம பாஸ்டர் பிடி பாஸ்டர் கூட காரணப்படுத்தலாம். அவர் லாஸ்ட்ல ஒரு வசனம் சொன்னாரு இல்லைங்களா, 4 வார்த்தை நான் நறுக்குன்னு சொன்னாருங்க. புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது, அது என்ன திங்குற மாதிரி இருக்குது. அது மாதிரி ஒரு சிலர் நம்ம கடிந்துக்கிறாங்க நம்ம நினைச்சுக்கிறோம். வேதம் என்ன சொல்றதுன்னா அதிகாரத்தோடு அவர் போதிச்சார் இல்லைங்களா. அப்போ இயேசு அதிகாரத்தோடு போதிக்கும் போது நாம் கூட அதிகாரமா போதிக்கிறார். அதிகாரமா சொல்லலாம். ஏன்னா அந்த அதிகாரம் நம்ம முடிக்கும் போது யோவான் 1:12 வாசிச்சோம். போன வாரத்துக்கு முடிக்கும் போது என்ன சொன்னோம், அவர் மேல் எத்தனை பேரு விசுவாசம் உள்ளவராக இருக்கிற அத்தனை பேருக்கு அவர் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரத்தை நீ நானு வேற விதமா பயன்படுத்த முடியாது. அதிகாரம் இருக்குது, அதுக்காக வேணா நம்ம பண்ண முடியாது. அந்த அதிகாரம் எப்படி இருக்குது என்று நாம் திரும்ப இன்னொரு வாரத்தில் கூட நம்ம பார்க்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து வைப்பார். அவர் ராஜ்யத்துக்காக நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு நாளும் பிரயாசம் பண்ணலாம். நம்ம பலத்துக்கு முஞ்சி இல்ல, அந்த பலனை தாங்கி கொள்ள அதை நடத்துறதுக்கு அவரே பலன் கொடுக்குறாரு. நம்ம செய்ய வேண்டியது அந்த பலத்துக்குள்ளே நம்ம ஓடலாம். அந்த ஓட்டத்தை அவரு நம்ம தொடங்கி வச்சாருங்க. அந்த ஓட்டத்தை சரியான பாதையில நம்ம என்ன பண்ணலாம், அந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக, ஒத்தரம் போகாத இருக்கிறதுக்காக இல்லை நம்ம அழைச்சது. அந்த ராஜ்யத்தை எப்படியாவது நம்ம பிடிப்போம். அந்த ராஜ்யத்துக்காக தான் நம்ம தேவன். பெரிய ராஜ்யம். அந்த ராஜ்யம் யாருக்குள்ள இருக்குது, நமக்குள்ளே இருக்குது. அந்த ராஜ்யத்தை இந்த பூமியில நம்ம ஸ்தாபிக்கலாம், பிரஸ்தாப் பண்ணலாம், அவரே உயர்த்தலாம். கட்டளை கொடுக்கிறார் அசுத்தாவியே, அவைகள் இவருக்கு கீழ்படுகிறது. இதுதான் ஆச்சரியப்பட்டாங்க என்று தங்களுக்குள்ளே ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். தேவன் ராஜ்யம் சொல்லி நிற்கிறாரு. ஆனா அதே மூலம் அவருடைய கீர்த்தி பாருங்க, கலிலியா நாடு எங்கும் கூட பிரசித்தமானது. எதனால் பிரசித்தமானதுன்னா அவர் போதனை ஒரு விதேசமாகுது. அதே நேரத்துல அதிகாரம் உள்ளவராக பண்றாரு. 2வது காரியம் நம்ம பார்க்கும்போது ஆவிகள் அவருக்கு கீழ்ப்படிக்கணும். நமக்கு கீழ்ப்படிதா இல்லையா பாத்தீங்கன்னா நமக்கும் கீழ்ப்படிமா முடியாதுங்க. அதனால்தான் பரலோகத்தின் அங்க சீசன் 10ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது லோகால பிசாசிகள் உங்களுக்கு கீழ்ப்படிது என்று நீங்க என்ன பண்ணாதீங்க, ஆச்சரியப்படாதீங்க, சந்தோஷப்படாதீங்க. பரலோகத்துல உங்க பேர் என்ன இருக்குது, ஏதுப்பட்டு இருக்குது என்று நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க என்று சொல்றாரு பாருங்க. அதுல 10ஆம் அதிகாரத்துல எழுதலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் அதை எடுத்துக்கலாம். இருபத்தி 23ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு தமது 20ஆம் வசனம் 20 கூட வாசிங்க. 23 கூட அப்புறம் வாசிங்க. ஆகிலும் பாருங்க, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படியுது என்று நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள், யார் நாமங்கள் என்னங்க, நம்ம பேர்கள். அப்போ நாமங்கள் இங்க தமிழ்ல நமக்கு சுத்தமா வந்து தெலுங்குல என்ன வந்துங்குதா, ఆయనను దయ్యములు మీకు లోబడుచున్నవని ఆయనను దయ్యములు మీకు లోబడుచున్నదని సంతోషింపక నీ పేర్లు இங்க பேருங்க வந்துங்க. அங்க நாமங்கள் என்று தமிழ்ல நாமங்கள் வந்து நாமங்கள் என்று சொன்னா எத்தனை நாமங்கள் இருக்குது இல்லைங்களா. இயேசு நாமம் இல்லாம வானத்தில் உள்ளவரும் என்ன நாமம் என்று வருது. அப்போ இயேசு நாமத்துக்கு எவ்வளவு மகிமை இருக்குது என்பது புரியும் போது நமக்கு இங்க சொல்றாருங்க, உங்க பேர்கள் எங்க இருக்குதான், பரலோகத்திலே ஏதனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. 21ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த வேளையில் பாருங்க,
பாருங்க, இயேசு ஆவியிலே களி கொண்டு பிதாவே பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும். பாருங்க, எவரு நம்ம தேவன் எப்படியாப்பட்டவர்னா வானத்துக்கும் பூமிக்கும் தேவன். அதனால தான் வானம் பூமியும் எப்படியாப்பட்டீங்க, என் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என் பாதப்படி என்று சொல்றதான காரியம் அப்போஸ்தலர் கூட நம்ம பார்க்க முடியும். அப்போ பார்க்கும்போது ஏசாயால கூட சொல்லப்படுகிறது அதே வார்த்தை. அப்போ இங்க இன்னொரு வார்த்தை கூட சொல்றாரு பாருங்க, வானத்துக்கும் பூமிக்கும் அப்புறம் வாசி, பிதாவே வானத்துக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் பூமிக்கும் ஆண்டவரே ஆண்டவரே. இவைகளை நீர் இவரை எப்படி கூட கூப்பிடலாம்னா ஆண்டவரே கூட கூப்பிடலாம் இல்லைங்களா? நாம் தேவனேன்னு சொல்றோம், அதே நேரத்துல பிதாவே என்று சொல்றோம், அதே நேரத்துல ஆண்டவரே கூட சொல்லலாம். ஏன்னா அவருக்கு ஆண்டவரே என்று கூட நமக்கு சொல்லக்கூடியதான வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஏன்னா ஆண்டவரேன்னா எல்லாவற்றையும் ஆளக்கூடியவர் என்று அர்த்தம் இல்லைங்களா? எல்லாவற்றையும் ஆளக்கூடியதான தேவனுக்கு பேரு ஆண்டவரே என்று அங்க சொல்றாரு. வாசிங்க, கல்வி மாணவர்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பாருங்க, பாலகருக்கு நீங்க வெளிப்படுத்தினபடியா உண்மை சோத்திரிக்கிறோம். இந்த காலத்தின்படி நம்ம பார்க்கும்போது எத்தனோ பாலகர்களை நம்ம பார்க்கும்போது அவர் வாயில என்ன பண்ணிருக்கிறாங்க, துதிய சோத்திரங்களை தேவனுக்கு செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. தெரியுங்களா? நீங்க பார்க்கும்போது எத்தனை சின்ன பிள்ளைங்க கூட தேவன் நாமத்தை என்ன பண்றாங்க, அவர் ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து பாலகரா இருக்கிற எங்களை நாவிலே நாங்க என்ன பண்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று. அது அதாவது கூட நல்ல வார்த்தை சொல்றாங்க. எக்காலத்துல நான் என்ன பண்ணுவேன், கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் வாயில எப்பவுமே இருக்கும். அப்ப பார்த்தோம்னா அவர் துதி நம்ம வாயில எப்பவுமே இருக்கணும். ஏன்னா அவரை துதிக்கும் போதுதான் அவரை நாம் கனப்படுத்த முடியும். ஏன் நம்ம துதிக்கணும்னா அவர் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, உண்டாக்கி இருக்காரு. அதே நேரத்துல அவருக்கு செலுத்த வேண்டிய கனம், அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை ஒவ்வொரு நிமிஷம் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதனால எப்பவுமே அவர் ஞாபகத்திலே நம்ம வாய முடியுமானா அப்படிதான் நம்ம வாய். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் ஏன் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று ஏற்று துணியை கொடுத்தாருங்க இல்லைங்களா? பாருங்க, தேவன் எல்லாமே குடும்பத்தை பார்க்கும்போது 2 பேர் மனுஷனால தான் என்ன பண்ணாருங்க, ஒரு குடும்பமே உருவாக்கினாருங்க. அதே நேரத்துல பிள்ளைகளை உருவாக்குறாரு. எதுக்குங்க, நம்மளுக்கு சந்தோஷம் வர்றதுக்காக தான் கொடுக்குறாரு, உபத்துக்காக இல்லைங்க. அதே நேரத்துல சில தாய் தாக்கம் சொல்லலாம், எனக்கு போய் என்ன உபத்திரமான பிள்ளையா ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கூட நம்ம சொல்றோம் சில நேரத்துல. அதெல்லாம் தப்பான விஷயங்க. ஏன்னா தேவன் வந்து எல்லாமே நன்மைக்காக தான். அதே நேரத்தில் குழந்தை இல்லாதவங்களுக்கு நீங்க கவனிச்சு பாருங்க, பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க இல்லைங்களா? வழக்கத்துல ரொம்ப நாள் பொத்து ஒரு குழந்தை பிறக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. நம்ம மத்தியில கூட நம்ம வாசிக்கும் போது ஜெக்ரியாக்கு குழந்தை, எலிசபெத்துக்கு குழந்தையே பாக்கி இருக்காதுங்க. எவ்வளவு வயசு ஆயிடுது, ஆனாலும் தேவனுடைய அனுகிரகத்தினால அவர்கள் என்ன பண்றாங்க, தேவனுக்கு அது ஆபிரகாமுக்கு எவ்வளவு நாள் வெயிட் பண்ணாரோ அதே மாதிரி இங்க கூட அவர் கர்ப்பமே திறக்கப்பட முடியல. காரணம் தேவன் ஏற்ற காலத்துல ஏற்று துணையை கொடுத்தது மட்டுமல்ல, பிள்ளைகளும் கொடுக்கிறாருங்க. அது மூலியமா யார் பிறந்தாருங்க, ஜெக்ரியாக்கும் எலிசபெத்துக்கு யார் பிறந்திருந்தா, யோவான் ஸ்நானன். அப்ப பார்த்தோம்னா யோவான் ஸ்நானன் ஒரு தீர்க்கதரிசி இல்லைங்களா? புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு கடைசி தீர்க்கதரிசி அவர் காணப்படுகிறார். அப்போ அந்த தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவருடைய திட்டங்களை என்ன பண்ண, அவரு தூதர் என்று கூட நம்ம சொல்ல முடியும், வேதமே சொல்லுது. ஏன்னா தேவ தூதர்களை முன்கூட்டியே என்ன பண்ணுவாங்க, தேவன் வந்து என்ன பண்றாருன்னா முன்னே ஆயத்தம் பண்ணி அவருடைய செய்தியை சொல்றாங்க. அதுதான் நம்ம பார்த்தோம்னா தேவ தூதருங்க வந்து என்ன பண்றாங்க, பிரத்யட்சமா வந்து இந்த நல்ல செய்தியை என்ன பண்ணோம், எல்லாருக்கும் உலகம் முழுவதும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த நல்ல செய்தியை என்ன பண்ணுங்க சொல்லுங்க என்று இயேசு இந்த பெத்லெஹேம் ஊரில தாவீது என்ற ஊரில் என்ன பண்ணிருக்கிறாரு, பிறந்திருக்கிறார் என்று நல்ல செய்தியை என்ன பண்றாங்க எல்லாருக்கும் சொல்றாங்க. எப்படி பிறந்திருக்கிறாருன்னா ஒரு ஸ்டார் மூலியமா என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் அந்த ஊரில் அங்க அந்த ஸ்டார் எங்க நிக்குதோ அங்கதான் அவர் பிறக்க போறாரு என்று. உலகத்தின் மகாராஜா இல்லைங்களா? எல்லாரும் பாவங்களை மீட்டவும் எல்லாருமே ரட்சிக்கவும் இம்மானுவேல் என்று கூட அவர் பேரு நாம் சொல்லப்பட முடியும். அதே நேரத்தில் பாருங்க, இதுல 20 பாருங்க, பாலகராக இருந்த நாம் உங்களை சோதரிக்கிறேன் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போது பாருங்க, சகலமும் லூக்கா 10:23 பாருங்க, பின்பு தாம் சீசரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி நீங்கள் காண்கிறவர்களை காண்க கண்கள்
பாக்கியம் உள்ளவைகள். பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகள். அநேக தீர்க்கதரிசிகள். ராஜாக்களும். ராஜாக்களும். நீங்கள் காண்கிறவைகளை. நீங்க காண்கிறவைகளை காணவும். காணவும். நீங்கள் கேட்கிறவைகளை. நீங்க கேட்கிறதை கேட்கவும் விரும்பியும். காணாமலும் கேளாமலும். பாருங்க, காணாமலும் கேளாமலும். இது எப்படி இருக்கு பாருங்க. நம்ம என்னவா காது கேக்குதா இல்லையான்னு கேக்குற மாதிரி இருக்குது. காணாமலும் கேளாமலும். அப்போ கேட்கிற மட்டும் கேட்கிறோம். நம்ம போனாத்துல கூட முடிக்கும் போது நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம நல்ல விதத்துல நல்ல நிலத்துல வீடுதான 4 விதமான விதை குறித்து நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அப்ப பார்க்கும்போது கேட்கிற மட்டும் கேட்கிறாங்க. ஆனா கேட்கறது மட்டும் கேட்டது மட்டுமா இருந்தா யாக்கோபுல 1:21 சொல்லும் போது, யாக்கோபு 1:22 பாருங்க. கேட்கறது மட்டுங்களா இருந்தா நம்ம புரோஜனம் இல்லைங்க. அதுபடி செயல்படணும். கிரிக்கு தக்கதான பலனும் கொடுக்கணும். அதனால்தான் எதை உங்க பலன்ன்ற தேவன் நம்ம பார்த்து கேட்கும்போது, உங்க செடி கீழே என்ன பண்ணிருக்க உங்க கோடாலே வைக்கப்படுது என்று சொல்லுங்க. பாருங்க, யாக்கோபுல எடுக்கலாம். ஆகையால் நீங்கள் அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை பாருங்க, கேளுங்க, நீங்க கவனிங்க. பாருங்க, கேட்கிறங்களா மட்டுமே இல்லாமல் அதன்படி செய்யறங்களா கூட இருங்கள். அப்போ நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். அங்க கூட பார்த்தோம்னா வேதத்தை பார்க்கும்போது பார்த்தோமா, கேட்கறதுக்கு மட்டும் என்ன ஆகுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா கேட்ட வரைக்கும் அந்த வசனம் என்ன ஆகுங்க, மனுஷன் எப்படி அதுல நம்ம வாசிக்கும் போது கண்ணாடியில பார்த்து மறந்து போகிறதுக்கு ஒப்பா இருக்கிறாங்க. அந்த வசனத்தை வாசிக்கும் 27 వాసింగ ఎవడైనను వాక్యమును వినువాడయుండి దాని ప్రకారము ప్రవర్తింప వాడైతే వాడు అద్దములో సహజముగా ముఖమును చూచుకొనిను மனுஷி போல இருந்தாலும் பாருங்க, பார்த்துக்கிற முகத்தை போல நம்ம பார்த்து என்ன பண்றோம், திரும்ப போயிட்டு நம்ம மந்த போறங்களா காணப்படுகிறோம் என்று வேதம் நமக்கு அருமையா போதிக்குது. వాడు తన్ను చూచుకొని అవతలికి పోయి ఎట్టివాడో వెంటనే మర్చిపోను కదా. உடனே என்ன பண்ணானா, எப்படியா பட்டவங்க நம்ம வெளியே போகும்போதுன்னா எப்பவுமே கண்ணாடி கூட வச்சுன்னு போக முடியும் இல்லைங்களா? போக முடியுமா? எங்க ஒரு மீட்டிங் போறோம், நல்லா ஃப்ரெஷ் ஆகி போறோம். அதே நேரத்துல எங்க ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அது ஃப்ரெஷ் ஆகி போறோம். இல்லை கேட்டீங்க, நல்ல ஒரு எங்க நம்மளுக்கு நம்ம எங்க வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு நினைச்சுக்கோம். கொடுக்கும்போது தான் ரெடி ஆகிறோம். ரெடி ஆகிட்டு போன வரைக்கும் நம்ம என்ன ஆகுறோங்க, அதே ஞாபகத்திலே இருக்கிறோம். இல்லை எல்லாரும் அந்த போயிடுறோம். அதே நேரத்துல அந்த ஞாபகத்திலே வாயிருங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்களை பத்தி நம்ம இங்க சொல்ல வேண்டிய அவசியம். மறந்து போகிறவங்களா தான் இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு திட்டவட்டமா சொல்லுது. எங்கமே நம்ம கண்ணாடியில பார்க்கும்போது தான் நம்ம முகமே ஆயுள் வரும். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கூட நம்ம சரி பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? அப்படி அப்ப கேட்கறது மட்டுமா இருக்காம, அதுல 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, யாக்கோபு 2 லாஸ்ட் வசனத்தை வாசிங்க. அப்படியே பாருங்க, ஆவி இல்லாத சரீரம் செத்ததாகிதான். பாருங்க, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாகிது. கிரியை இல்லாதது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே நேரத்துல நாம் கிரியினால தேவன் என்ன பண்ணணும்னா மகிமைப்படுத்த வேண்டும். கிரியை என்று சொல்லும் போது நமக்கு தெரிஞ்சுங்களா, நம்ம செய்யறதான வழக்கங்களோ இல்ல கட்டிக்க நம்ம செய்யறதான குணாதிசயங்கள் இல்லைங்களா? கிரியை என்றது அதுக்கு தான் நம்ம ஒப்பிட முடியும். அப்போ அந்த கிரியினால தேவன் என்ன பண்ணணும்னா, ஒருவன் கிரியை இல்லாத விசுவாசம் எப்படியாப்பட்டதா இருக்குது, செத்ததா இருக்குது. அப்போ விசுவாசம் மற்றும் இருந்துட்டு கிரியில்லாகட்டும் ஒண்ணுமே அப்படிங்க. ஆகாபுக்கு பார்க்கும்போது கிரியை அவங்க காப்பாற்றப்படுறாங்க. ஏன்னா எப்படி காப்பாற்றப்படுறாங்கன்னா, அங்க வராங்க, வேகு பார்க்கறதுக்கு வராங்க இல்லைங்களா? அங்க வரும்போது காப்பாத்து அந்த வீட்டுல என்ன பண்றாங்க, அறையில காப்பாத்து, அங்க எங்க இல்லையா அப்படின்ட்டு காப்பாத்துறதுனால இந்த அந்த மகள் வரைக்கும் அந்த என்ன பண்றாருன்னா தேவன் அங்க காப்பாற்றப்படுறாங்க. அந்த எபிரேய புஸ்தகத்து 11ஆம் அதிகாரத்துல நமக்கு திட்டமா சொல்றோம். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில எதுவுமே ஆகட்டும் நம்ம பண்ற கிரியை அதுதான். 3ஆம் அதிகாரத்தில் கூட பாருங்க, வெளிப்படுத்தல் 3
அவன் செய்யத்தக்கதான கிரியை தக்க பலன் வரணும். பாருங்க வாசிங்க. இதா 3:14 இருந்து பாருங்க. 14 வாசிங்க. இல்ல 15 வாசிங்க. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தா நலமா இருக்கும். நம்ம வாழ்க்கையில நம்ம ஒண்ணு குளிரானா இருக்கணுமா, ஒண்ணு அனலானா இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா ஒண்ணுமே வாழ்க்கையில் பண்ண முடியும். அதுக்குதான் நம்ம மனுஷனுடைய சுபாவம் எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் உற்சாகமா இருக்கணும். ஆவியோ உற்சாகம் இல்லைங்களா, மாம்சமோ வேலை எல்லாருக்கும் இருக்குது வித அது பொதுவா அப்படின்னு நம்ம அச்சு தள்ளிடும். ஆனா இங்க என்ன சொல்றது, ஒண்ணு குளிரானா இது, ஒண்ணு அனலானா இது. அப்போ நம்ம அனலா இருக்கிறதுக்கு எதுல அனலா இருக்கிறோம்னா தேவன் ராஜ்யத்துல நம்ம அவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம அனலா இருக்கணும். அவரு நீதிக்காக நம்ம அனலா இருக்கணும். அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கறதுக்கு அனலா இருக்கணும். கேட்டது மறந்து போகிறதுக்கு குளிரா இருக்கக்கூடாது இல்லைங்களா. குளிரா இருந்தோம்னா அவர் என்ன பண்றாரா கீழே பாருங்க. அப்புறம் 14 எப்படி நீ குளிரும் என்று அனலும் என்று நீ வெதுவெதுப்பா இருக்கிறபடியால் உன்னை நான் என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவாராம். வாந்தி பண்ணது எது சாப்பிடுமா, மாமலா எது சாப்பிடுமா, நாய். உங்களுக்கு தான் வரும் பாருங்க. 3வது கடைசி வாசம் நினைக்க பாருங்க. நாய் என்ன பண்ணலாம், தின்னுதான் பாருங்க. கக்கினது திரும்ப தின்னுதான். 4 கடைசி வாசம் 3 கடைசியில 4 5 பாக்ஸ்ல